Hello friends, இது Anto and இது .NET Core Tutorial Part 3 and இந்த வீடியோவில் நம்ம எப்படி கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இங்கே வந்து ஹோம் ப்ரைவசி அபவுட் அஸ் இருக்குது. ஸோ இங்கே ChatGPTன்னு ஒரு லிங்க் வைக்க போகிறோம். அண்ட் அதில் வந்து இப்போ எப்படி நீங்கள் ப்ரைவசி கிளிக் பண்ணும்போது home/privacy வருதோ, அதே மாதிரி இந்த ChatGPT கிளிக் பண்ணும்போது இங்கே ChatGPTயோடைய கண்ட்ரோலர் வரும் அண்ட் ஃபாலோட் பை அதோடைய மெத்தட் நேம் வரும். ஓகே, ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் புதுசாக ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து டெஃபினட்டாக என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கும் பார்க்க போகிறோம். பட் ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இப்போதைக்கு எம்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். லேட்டரும் நம்ம வந்து எம்டிடி ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ MVC கண்ட்ரோலர் எம்டி ஆட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரோலர் 1 இருக்குது. மேக் ஷூர் இது வந்து 1 ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏன் இது 1 வருதுன்னா, இங்கே ஆல்ரெடி ஹோம் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக அதில் வந்து கிரியேட் பண்ணனால விஷுவல் ஸ்டுடியோ நமக்கு அந்த மாதிரி காமிக்குது. இந்த ஹோமை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ChatGPT அப்படின்னு போட்டுருங்க. நான் GPT வந்து ஸ்மாலில் போட்டிருக்கேன் பிகாஸ் என்னோடய கண்ட்ரோலர் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஆட் ஸோ எனக்கு ChatGPT அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ டெஃபினட்டாக வியூவும் இதுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணணும். நான் வந்து என்னோடய வியூ ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு எக்ஸாக்ட் நேம் கொடுக்குறேன். என்னோடய கண்ட்ரோலர் நேம் ChatGPT அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ChatGPT ஃபோல்டருக்கு உள்ளே நான் வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த வியூக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு நான் பேர் வைக்க போகிறேன். பிகாஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் நேமில் வியூக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம கண்ட்ரோலருக்குள்ளே இந்த மாதிரியான மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மெத்தடோடைய நேம் வச்சு ஒரு ரேசர் வியூ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ரேசர் எம்டி ஆட். ஸோ இதுக்கு நேம் வந்து இண்டெக்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு இண்டெக்ஸ் வரும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு டிஃபால்ட் ஃபைல் நேம் வச்சு கொடுத்துடலாம். ஆட். ஸோ இங்கே ஒரு H4 tag ChatGPT. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு என்னுடைய அப்ளிகேஷனில் நம்ம எங்கேயும் ரெஃபர் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு எதுவும் தெரியாது. பட் என்னுடைய யூஆர்எல்லில் நான் போயிட்டு /ChatGPT அப்படின்னு போட்டேன் அப்படின்னா என்னுடைய கண்ட்ரோலர் நான் க்ரியேட் பண்ண பேஜ் வந்து கரெக்டாக எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் க்ரியேட் பண்ண அதே மெத்தடில் ஒரு 4-5 மினிமம் ஒரு 5 கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு கண்ட்ரோலர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ChatGPT அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, வியூ ஃபோல்டருக்குள்ளே கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ChatGPT அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்க. அந்த ஃபோல்டருக்கு உள்ளே நீங்கள் வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணணும். அந்த வியூ என்ன வியூனா, உங்கள் கண்ட்ரோலரில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிறது. நீங்கள் புது மெத்தட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நேமில் கண்டிப்பாக அந்த வியூவையும் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த வியூ நேம் .cshtml அப்படின்றது. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே மெனுலேயும் இதோடைய பேரை வைக்கலாம். ஸோ மெனு வந்து காமன் லேஅவுட் இல்லையா? ஸோ நான் ஷேர்டில் போகிறேன். ஷேர்டில் போயிட்டு லேஅவுட் .cshtmlக்கு போகிறேன். இங்கே வந்து சேம் இந்த லிஸ்ட்டில் வந்து Ctrl+C திரும்பி காப்பி பண்ணிக்கிறேன். எங்கள் ஹோம் கண்ட்ரோலர் நேம் கொடுக்கணும். ஸோ என்னோடய கண்ட்ரோலர் நேம் வந்து ChatGPT அண்ட் அது மெத்தட் வந்து அஃப்கோர்ஸ் இண்டெக்ஸ் இப்போதைக்கு. ஸோ இண்டெக்ஸ். ஸோ இங்கே வந்து ChatGPT அப்படின்னு போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ChatGPT அப்படின்ற இது க்ரியேட் ஆகிருக்கும். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து என்னோடய ChatGPT நம்ம புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண அந்த கண்ட்ரோலர்லேருந்து வியூ வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மெனு ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ASP-கண்ட்ரோலருக்குள்ள வந்து உங்களோட கண்ட்ரோலர் நேம் கொடுக்கணும். ASP-ஆக்ஷனில் வந்து உங்களுடைய மெத்தட் நேம் கொடுக்கணும் உள்ள. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது ஒன்றும் கிடையாது, இது பேசிக் HTML தான். ஐ ஹோப் நீங்கள் வந்து MVC லெவலுக்கு வரீங்கன்னா பேசிக் HTML உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் பேசிக் HTML தயவுசெய்து நீங்கள் பார்த்துட்டு வரணும். இந்த வீடியோ சீரிஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி. அப்போ தான் வந்து அந்த வெப்பேஜை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும்.
ரைட். ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இந்த ப்ராஜெக்டில் எக்ஸிஸ்டிங் பேஜஸை எப்படி டிசைன் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோலரில் எப்படி ஒரு புதுசாக ஒரு மெத்தட் ஆட் பண்ணி அது ஒரு பேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஒரு புது கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோலரில் உள்ள எப்படி பேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த ChatGPT கண்ட்ரோலரில் நீங்கள் மல்டிபிள் மெத்தட்ஸ் போட்டு மல்டிபிள் வியூஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் வரும். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்குறது வந்து ஒரு 20% தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம பண்ணி பார்க்கும்போது அது 100% வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை இன்டர்வியூக்கோ போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான்.